ஹலோ எவ்ரிவன், லைஃப் ஆஸ் இல்லத்தரசி தேர்ஸ்டே அண்ட் ஃப்ரைடே ஹேப்பனிங்ஸ் என்னென்னு பார்க்கலாமா? ஏன் தேர்ஸ்டே அண்ட் ஃப்ரைடே ஹேப்பனிங்னு சொல்கிறேன்னா, நான் தேர்ஸ்டே ஈவினிங் மேலே என்னால் ஃபுல்லாக விலாக் எடுக்க முடியல. ஏன்னா நேற்று கொஞ்சம் வீட்டுக்கு கெஸ்ட்டு ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் அதில் கான்சென்ட்ரேட் பண்ணனால என்னால் விலாக் ப்ராப்பராக எடுக்க முடியல. பட் ஸ்டில் நான் எடுத்த ஃபுட்டேஜஸ் மட்டும் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ தேர்ஸ்டே லஞ்சுக்கு என்ன பண்ணியிருந்தோன்னா, அதை பிரியாணி பண்ணலான்னு பிளான் பண்ணிட்டோம். சரி, ஓகே, சரி, எல்லாருக்கும் சேர்த்து ஒரு பெரிய குக்கரில் பண்ணியாச்சு. ஸோ சிக்கன் பிரியாணி தான் பண்ணோம். அண்ட் பேசிக் முட்டை அண்ட் ரைத்தா இதோட சிம்பிளாக முடிச்சாச்சு. அப்புறம் ஈவினிங் மேலே எல்லோரும் பேசிகிட்டு இருந்துட்டு அப்புறம் ஈவினிங் மேலே தான் அவங்களும் கிளம்புனாங்க. அதுக்கப்புறமா ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. ஸோ அதனால் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஆல்ரெடி இந்த வீடியோஸ் நான் நேற்று அப்லோட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதனால் அதுக்கு மேலே நான் விலாக் எதுவும் எடுக்கல. ஸோ அதுக்கப்புறம் ஃப்ரைடே, அதாவது இன்றைக்கி மதியானம் நான் என்ன செஞ்சேன்னா, ஸோ பேசிக் காரக்குழம்பு மாதிரி பண்ணிடலாம், பட் ரொம்ப ஹீட்டும் ஆக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ தேங்காய் அரைச்சி ஊற்றியே பண்ணியாச்சு. அப்புறம் கொஞ்சம் மஞ்சள் பூசணிக்காய் இருந்துச்சு. ஸோ மஞ்சள் பூசணிக்காய் கூட்டு, ஒயிட் ரைஸ், அப்புறம் இந்த காரக்குழம்பு தேங்காய் அரைச்சி ஊற்றி, ஸோ இதுதான் செஞ்சு முடித்தோம். அப்புறம் ஈவினிங் ஃப்ரெஷ்ஷப் ஆயாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோ ஒன்று எடுக்கலான்னு பிளான் பண்ணிகிட்ருக்கேன். அது என்னன்னு நாளைக்கு சொல்கிறேன். பாய்.